வணக்கம். மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தசமி திதி, சதய நட்சத்திரம். வெள்ளிக்கிழமைக்கும் சனிக்கிழமைக்கும், அதாவது நாளைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அதை நாங்கள் அப்படியே சொல்லிடுறோம். 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் அலட்டல் இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். சனி மிகுந்த உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராகு உதவியால், சந்திரன் உதவியால் 2 நாளும் வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி. இது ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நல்லது. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 5 தெற்கு வெள்ளை, இது வெள்ளிக்கிழமைக்கு. 3 வடக்கு பச்சை, இது சனிக்கிழமைக்கு. நேயர்களே, நீங்கள் கட்டாயம் இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு காலையிலையும் சாயந்தரமும் அல்லது ராத்திரி தீபம் போடணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிங்க. எள்ளு கலந்த அல்லது மொச்சை கொட்டை கலந்த சோறு கொடுங்க. எள்ளு மொச்சை கொட்டை 2 கலந்து கூட கொடுக்கலாம். 2 நாளும் கொடுங்க, நல்லது. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள் இன்னைக்கு. பிரமாதமான முன்னேற்றம், வெற்றி அதிகம், ஜெயிக்கிறீர்கள். உங்களுடைய ராசிக்கு தலைவர் சுக்கிரன், கிழமைக்கு தலைவர் சுக்கிரன் பல நன்மைகளை செய்கிறார். சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும் உயர்வு. திருஷ்டி இருக்கு. ஓம் ஓம் அசுர குருவே போற்றி, அனந்தனே போற்றி, ஆதித்யனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு சுஜாதா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், வாங்கி படித்து பாருங்கள். அல்லது ஆண்டாள் அப்படின்னு கூகுளில் போடுங்க, பாசுரம் வரும். நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள். நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, அல்லது கருப்பு துணி கொடுங்க, அல்லது நீல நிற துணி கொடுங்க, நல்லது. காக்கைக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளும் வெள்ளி சனி 2 நாட்களும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக இருக்கிறது. சந்தோஷம். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் சனிக்கிழமை அம்மனுக்கு அல்லது பெருமாளுக்கு தீபம் போடுறது நல்லது. திருவாதிரையினுடைய தலைவர் ராகு, சனிக்கிழமையினுடைய தலைவர் ராகு. 2 தலைவர்கள் சனிக்கிழமைக்கு. மொத்தத்தில் 2 நாட்களும் சூப்பரான நாட்கள். திருஷ்டி இருக்கு. சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் ஓம் மண்டனையே போற்றி, சுப்பிரமையே போற்றி, மாலினியே போற்றி. மண்டனை, மாலினி, சுப்பிரமை இவங்கெல்லாம் நாகர்குலத்து ஆதி அன்னை. ஆமாம், சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் வெள்ளி 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. சனி நீலம் பச்சை 7 9 வடக்கு கிழக்கு. ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு சுஜாதா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், வாங்கி படித்து பாருங்கள். அல்லது ஆண்டாள் அப்படின்னு கூகுளில் போடுங்க, பாசுரம் வரும். நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள். நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, அல்லது கருப்பு துணி கொடுங்க, அல்லது நீல நிற துணி கொடுங்க, நல்லது. காக்கைக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை செய்கிறதுலேயே பிரச்சனை வரும், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ஓம் ஓம் கத்ருதேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காளிகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுவது நல்லது. நிதானம் பொறுமை. வழக்கமான வேலைகள் மட்டும்தான். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. நேயர்களே, நீங்கள் கட்டாயம் இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு காலையிலையும் சாயந்தரமும் அல்லது ராத்திரி தீபம் போடணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிங்க. எள்ளு கலந்த அல்லது மொச்சை கொட்டை கலந்த சோறு கொடுங்க. எள்ளு மொச்சை கொட்டை 2 கலந்து கூட கொடுக்கலாம். 2 நாளும் கொடுங்க,
நல்லது. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லா இருக்கு. 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சுக்கிரன் உதவியாக இல்லை, அதனால அதுக்கு மட்டும் வழிபாடு செய்யணும். சில மந்திரங்கள் சொல்லணும். ஓம் கருடனே போற்றி, கங்கையே போற்றி, காமதேனுவே போற்றி. இன்னைக்கு நல்ல நாள், வெற்றி அதிகம், உங்கள் தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு சுஜாதா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், வாங்கி படிச்சு பாருங்க. அல்லது ஆண்டாள் அப்படின்னு கூகுளில் போடுங்க, பாசுரம் வரும். நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க. நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, அல்லது கருப்பு துணி கொடுங்க, அல்லது நீல நிற துணி கொடுங்க, நல்லது. காக்கைக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும், வெள்ளி சனி 2 நாட்களும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக 2 நாட்களும் இருக்கிறன. சந்தோஷம், வெற்றி அதிகம். ஆனால் மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. ரகு வம்சத்து உத்தமன் ராமன் ரகோத்தமன். அனுகூலமான எண் வெள்ளி 3, 6, வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. சனி 7, 9, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். துலாராசிகார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும், வெள்ளி சனி 2 நாட்களுமே வீண் செலவு, வீண் கவலை, தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது. தப்பிக்கணும். எப்படி? சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் ஓம் பதுமனே மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. நிதானம் 2 நாட்களும், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் வெள்ளி 3, தெற்கு சிவப்பு. சனி 5, வடக்கு வெள்ளை. நேயர்களே, நீங்கள் கட்டாயம் இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு காலையிலையும் சாயந்தரமும் அல்லது ராத்திரி தீபம் போடணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிங்க. எள்ளு கலந்த அல்லது மொச்சை கொட்டை கலந்த சோறு கொடுங்க. எள்ளு மொச்சை கொட்டை 2 கலந்து கூட கொடுக்கலாம். 2 நாளும் கொடுங்க, நல்லது. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர். வெள்ளி சனி 2 நாட்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றி அதிகம், உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு ஜெயிக்கும், நல்ல நாள். அப்புறம் என்ன சந்தோஷம். அனுசம் நட்சத்திரத்துக்கு சனிக்கிழமையில் கட்டாயம் அம்மனுக்கோ பெருமாளுக்கோ தீபம் போட்டுறது நல்லது. ஏன்? அனுஷத்தினுடைய தலைவர் சனி. அதனால் மொத்தத்தில் ரொம்ப நல்ல நாள் 2 நாட்களும். சில மந்திரங்கள் மனசில் ஓடுவது நல்லது. ஓம் யமுனையே போற்றி, யட்சியே போற்றி, யதுவே போற்றி. யது வம்சம்ங்கிறது கர்ணன் அல்ல, கண்ணனுடைய வம்சம். யட்சிங்கிறது சிறு தேவதை, கடவுள் மாதிரி. சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது ரொம்ப. அனுகூலமான எண் வெள்ளிக்கிழமை 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. சனிக்கிழமை 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கவுரை எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. 2 நாளும் படிச்சு பாருங்க. மொச்சை கொட்டை வேக வைத்து பசுமாட்டுக்கு கொடுங்க, சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களை, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற சிக்கல்கள் இருக்கிறன. கவனம். ராகு வேறு உதவியாக இல்லை, சனி உதவியாக இருக்கிறார். 2 நாட்களுமே சந்திரன் உதவியாக இல்லை. கோபம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு அதிகம். நிதானம், பொறுமை வேண்டும். கோபம் வர்றப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்க, நல்லது. ஓம் ஓம் சாந்தலட்சுமியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சக்தி தேவியே போற்றி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் வெள்ளி 3, தெற்கு சிவப்பு. சனி 2, 1, வடக்கு வெள்ளை. நேயர்களே, நீங்கள் கட்டாயம் இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு காலையிலையும் சாயந்தரமும் அல்லது ராத்திரி தீபம் போடணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிங்க. எள்ளு கலந்த அல்லது மொச்சை கொட்டை கலந்த சோறு கொடுங்க. எள்ளு மொச்சை கொட்டை 2 கலந்து கூட கொடுக்கலாம். 2 நாளும் கொடுங்க,
நல்லது. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. நிதானம், பொறுமை, கவனம், வழிபாடு முக்கியம். பொறுமை, வீம்பு வேண்டாம், விடாமுயற்சிங்கிற பேரில் பிடிவாதம் வேண்டாம், விட்டு கொடுத்து போகணும். 2 நாட்களும் நிதானமாக தான் பேசணும், கோபப்படுத்துவாங்க. நேயர்களே, நீங்கள் கட்டாயம் இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு காலையிலையும் சாயந்தரமும் அல்லது ராத்திரி தீபம் போடணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிங்க. எள்ளு கலந்த அல்லது மொச்சை கொட்டை கலந்த சோறு கொடுங்க. எள்ளு மொச்சை கொட்டை 2 கலந்து கூட கொடுக்கலாம். 2 நாளும் கொடுங்க, நல்லது. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. நீங்கள் கோவப்படுறது நியாயம் இருக்கும், ஆனாலும் கோவப்படக்கூடாது. அதுதான் அனுசரித்து போவது. சில மந்திரங்கள் மனசில் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் திரிசடையே போற்றி, திரிசடையே போற்றி, திரிசூலமே போற்றி, திரியையே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் வெள்ளி, 6 தெற்கு சிவப்பு, சனி 3 தெற்கு வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர். வெள்ளி சனி 2 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான நிதானம், விடாமுயற்சி, தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். மனசுல சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் அந்தகனே போற்றி, அந்தகனே போற்றி, அழகனே போற்றி, அத்ரியே போற்றி. அத்ரி முனிவர், பெருமுனிவர், அத்ரி முனிவர். அந்தகன் யமன், அழகன் முருகன். 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் வெள்ளி, 4 7 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. சனிக்கிழமை 1 2 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்க உரை எழுதியிருக்கிறார். படிச்சு பாருங்க, 2 நாளும் படிச்சு பாருங்க. மொச்சை கொட்டை வேக வைத்து பசுமாட்டுக்கு கொடுங்க, சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாட்கள். 2 நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வெள்ளி சனி 2 நாட்களுமே ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. கலக்கறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமையில் அம்மன் அல்லது பெருமாளுக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, நல்லது. சில மந்திரங்கள் சொல்வது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ருத்ரனே போற்றி, ருக்மாங்கதனே போற்றி, ருக்மிணியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் வெள்ளி, 1 2 தெற்கு மேற்கு, பச்சை நீலம். சனிக்கிழமை 7 9 வடக்கு தெற்கு, சிவப்பு வெள்ளை. அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்க உரை எழுதியிருக்கிறார். படிச்சு பாருங்க, 2 நாளும் படிச்சு பாருங்க. மொச்சை கொட்டை வேக வைத்து பசுமாட்டுக்கு கொடுங்க, சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. இன்று தசமி, சதயம் நட்சத்திரம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.